கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இங்கே பாருங்கள், இப்பொழுது எங்களுடைய தோட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த தோட்டத்தில் நெல்லை விதைச்சி அது எப்படி 3 நாள் கழித்து எப்படி உயிரோடு வந்திருக்கு பாருங்களேன். நல்ல ஒரு நாற்று அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த நாற்று நம்ம நடும்போது இந்த நெல் மறிக்கணும். இந்த நெல்லை மறிச்சாதான் திரும்ப உயிரோடு வரும். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், வயலில் தொலி அடித்து வச்சுருக்குறோம். இந்த தொலி அடிக்கிறது எதற்காக அப்படின்னா, இந்த நாற்றை பிடுங்கி அதில் நட்டு அதற்கு ஒரு மெய்ப்பெண் கொடுத்துருப்பாங்க. அந்த தோட்டக்காரர் இருப்பார். அவர் டெய்லி தண்ணி அடைச்சி டெய்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூள் போட்டு மருந்து அடித்து அதை பக்குவப்படுத்தி அதை வளர்ப்பாங்க. அந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் அது நல்ல மேனி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 2 மேனி வந்துட்டு அப்படின்னா அந்த வயக்காரர் நல்லா சந்தோஷப்படுவார். இதே போல் தாங்க இந்த நாற்று எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், ஒருவன் இசப்பா என் பாவங்களை மன்னிங்கப்பா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் முதலாவது ஆண்டவர் அவனுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இதே போல தான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறான். உயிர்ப்பிக்கப்படும் பொழுது இதே போல் தான் அந்த நாற்று எப்படி இருக்குது பாருங்களேன். இது எப்படி அழகாக பிரகாசமாக இருக்கிறதோ இதே போல் தான் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் பாவங்களை விட்டு அகற்றி அவன் பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு மனிதன். இந்த மனிதன் இதிலே வளர்ந்தான் அப்படின்னா, அதிலே இருப்பான்னு சொன்னால், தனியாக இருப்பான்னு சொன்னால் அவனுக்கு பலன் கிடைக்காது. அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, இதே போல் சபைகள் இருக்கும். நிறைய சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கு, மிஷினரிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சபைகளில் அவன் ஐக்கியமாய் சேர்ந்து இங்கேருந்து இப்படி பிடிங்க அங்கே நடுறாங்களோ, இதே போல் அந்த விசுவாசி சபையில் சேர்க்கும் பொழுது அங்கே மெய்ப்பெண் இருப்பாங்க. அந்த மெய்ப்பெண் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மனிதனை நல்லா கவனித்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி காத்திருந்து தேவ வசனத்தை அவர்களுக்கு போதித்து எல்லாம் க்ளீனாக சொல்லும் பொழுது அவனும் என்ன செய்வான் அப்படின்னா நல்லா வளருவான். ஆனால் இந்த நாற்று எப்படி நெல் பயிராய் மாறுகிறதோ, எப்படி 2 மணி அடைச்சா அந்த ஓனர் ரொம்ப சந்தோஷப்படுகிறானோ, இதே போல் அவனும் இந்த தோட்டத்தில் இந்த சபையில் அவன் சேரும் பொழுது, சபையில் சேர்ந்து ஐக்கியமாகும் போது அங்கே ஆவிக்குரிய வசனங்களை கற்று அதன்படி ஜீவித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து அவன் கனிகள் கொடுப்பான் என்று சொன்னால் கர்த்தர் அவனை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார். என் பிள்ளை நல்ல கனிகள் கொடுக்கிறவனாய் மாறுறான் என்று சொல்லி. ஆனால் அந்த சபையை பாருங்களேன், உருவாக்கப்படுவதற்கு காரணம் இங்கே பாருங்களேன், எப்படி இருந்த வயல் செடி இடிமா இருந்ததை கொண்டு டிராக்டரை வச்சு அடித்து எப்படிலாம் பண்ணி, இனி பாருங்களேன் இதுக்கு மேலே இன்னொரு வண்டியை வச்சு அடித்து அதை சரிசமமாக பார்த்து திரும்ப அதில் நாற்று என்ன நடுவோம். இதே போல் தான் அநேக மிஷினரிகள் ரத்தம் சிந்தி தன்னுடைய ஏசப்பா அந்த பூமியில் எப்படி ரத்தத்தை சிந்தி மீட்டாங்களோ, இந்த பூமியில் மீட்டாங்களோ, அதே போல் அநேக மிஷினரிகள் ஒவ்வொரு சபை கட்டுவதற்கும் பயங்கர கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அதை எதுவுமே நினச்சிக்கிட மாட்டேங்கிறாங்க. ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போகிறோம் அப்படின்னா. அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. என்னென்று சொன்னால், இதில் தனக்கு இஷ்டமானபடி அந்த நாற்று வளருமே என்று சொன்னால் அந்த தோட்டக்காரன் எப்படி அவனுக்கு முகம் வேறுபடுமோ, அவன் எப்படி ஐயோ இதெல்லாம் அடித்து தூரப்படு, 2வது இது தண்ணியே பாய்க்காண்டான் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த பயிர் இருக்குமே என்று சொன்னால் அந்த தோட்டக்காரன் பாவம். அதே போல் தான் ஏசப்பாவும் அதே போல் தான் நம்மளுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி மீட்ட நம்மளை, இதே போல் பாருங்களேன், அவர் ரத்தத்தை சிந்தி மீட்ட தேவனுடைய பிள்ளைங்க இந்த நாற்று எப்படி வளர்ந்துருக்கோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் இதே போல் தான். பாவம்னா என்னென்னு தெரியாது, பாவம் தெரிஞ்சதெல்லாம் மன்னித்து ஆண்டவர் அந்த பாவத்தெல்லாம் கழுவி சுத்தமாக ஒருத்தர் மாற்றிருப்பார். நீங்களும் இதே போல் தாங்க. இந்த சபையை இந்த தொலி எப்படி நல்லா இப்படி இருக்குதோ இதெல்லாம் இன்னொரு திருப்பி அடித்து நல்லா சமப்படுத்தி இதை பக்குவப்படுத்துறது போல் சபைகளும் இன்றைக்கி அப்படி தான் நிறைய சபைகள் இருக்குது. நீங்கள் நல்லா ஆவிக்குரிய சபையில் போய் ஐக்கியமாகி நல்ல தேவனை ஆராதித்து வருகிற நாட்களில் அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்துகிறதுக்காக கர்த்தர் நல்ல சபைகளை வச்சுருக்கிறார். நீங்கள் அதில் ஐக்கியமாக இருந்து அவருடைய வசனத்தை இப்படி ஜீவித்து நடக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் நல்ல எவ்வளோக்குள்ளே இந்த இதில் 2 மணி போச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? இதே போல் தான் நீங்களும் அந்த 7 வரம் 9 வரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்து ஆண்டவர் பயங்கர சந்தோஷப்படுவார். அந்த வரங்களை வைத்து நீங்கள் அநேகரை உருவாக்கும் பொழுது இந்த நெல்மணி எப்படி செத்து எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன். இதே போல் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மறித்து அவங்க இதே போல் இருக்கும் பொழுது அவங்கள கூட்டி கொண்டு வந்து சபையில் நீங்கள் நடும் பொழுது அந்த சபை குறித்து கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்களையும் குறித்து கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் கனிகள் கொடுக்கும் பொழுது அதை விட கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை கேளுங்க. கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து கர்த்தர் உங்களை வேறு விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.